செய்தியை பார்த்து வருகிறோம். எல்பிஜி கேஸ் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை தடை செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சமையல் கேஸ் டேங்கர் லாரிகள் நடத்தி வரும் வேலை நிறுத்தத்திற்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்தியன் ஆயில் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் நாமக்கல்லை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் கடந்த 2 நாட்கள் முன்பு நடைபெற்றது. அப்போது 2025 முதல் 2030 ஆண்டுக்கான டேங்கர் லாரிக்கான ஒப்பந்தத்தில் ஆயில் நிறுவனங்கள் பல்வேறு விதிமுறை விதிக்கப்பட்ட தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக 3500 கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்பந்தம் கோரிய நிலையில் தற்போது 2800 கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் உள்ள அந்த டோல் பிளாஸில் வழங்க வேண்டிய தொகைகளை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை சட்டவிரோதமாக எனவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைமை பொதுச் செயலாளர் மேலாளர் அனுப் குமார் சமந்த்ரா என்பவர்தான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமாக எல்பிஜி கேஸ் நிரப்பும் ஆலைகளின் பணிகள் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் கோடிக்கணக்கில் நிதி இழப்பு ஏற்படும் என்றும் பொதுமக்கள் சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் எல்பிஜி கேஸ் என்பது அத்தியாவசிய பொருள், அதை விநியோகம் செய்யாமல் தடுப்பது அத்தியாவசிய பொருள் சட்டத்தின்படி சட்ட விரோதமானது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே சமையல் கேஸ் டேங்கர் லாரியில் அறிவித்துள்ள இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அத்தியாவசிய பொருள் சட்டத்தின்படி சமையல் கேஸ் டேங்கர் லாரிகளை இயக்க அதன் உரிமையாளருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.